ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மை நன்மையால் நிரப்பி நம்மை திருப்தியாக்கி ஒரு புதிய வருஷத்தை காண செய்த தேவனுக்கு முதலாவது நாம் நன்றியை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிற ஒன்று உண்டு. நம்ம அநேக காரியங்களை நம்பி இருக்கிறோம். அநேக மனிதர்கள் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆனால் சில வேளைகள் அதெல்லாம் நமக்கு தோல்வியை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த நாளில், இந்த புதிய வருடத்தில், இந்த முதல் தேதியில் இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்பி விசுவாசித்து சொல்லுகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது: கர்த்தரையே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை, கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருவரையும் தேவன் தோல்வி அடைய செய்ய மாட்டார், வெற்றியை காண செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சேனை வந்தாலும் சரி, அவைகளெல்லாம் தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அப்படியாக தேவனை நம்பி இருந்த ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது இந்த வருஷத்துக்கு, இந்த புதிய வருஷத்துக்கு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதாவது யூதா ராஜா எசேக்கியாவின் நாட்களில், அதாவது தீர்க்கதரிசி எசையாவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய சனகரிப் அவர்களுக்கு நேராய் வந்தார்கள், விரோதமாய் வந்தார்கள். மிகப்பெரிய ஒரு சேனையோடு வந்தார்கள். சேனையோடு வந்து அந்த யூதாவை பிடிக்கிறதுக்காய் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவங்க அந்த ஜனங்களை இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அவங்களை தன்னுடைய மனதை மாற்றி எப்படியாவது அந்த தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று அந்த அசிரிய ராஜா முனைந்தார். ஆனால் அந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கதறினார். அவர் சொன்னார், அந்த ராஜா சொன்னார், இவங்களை விட ஒரு பெரிய, இவங்க இங்க இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற பெரிய அதிகம் என்று சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு நேராய் வருகிற எதிரிகளை விட அதிகமான சேனை நமக்கு இருக்கு. நம்மை காக்கிற ஒரு சேனை நமக்குள்ள இருக்கு. நம்மை காக்கிற சேனை அவங்களை விட பெருசு. அப்படியே சொன்னபோது அந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள் நம்பினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் வசனத்தை சொல்ல நேரமில்லாத சொல்ல நம்பினார்கள். அந்த ஜனங்கள் நம்பினார்கள். நம்பி தேவன் நமக்காய் செய்வார் என்று நம்பி அவங்க ஜெபித்து கதறினார்கள், அழுதார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? நம்பிக்கையோடு ராஜா தேவனை நோக்கி கதறினார், ஜெபித்தார். அந்த ஜனங்களும் அந்த ராஜா சொன்னதை நம்பினார். அதில் நடந்தது என்ன? தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி, அந்த சேனைக்குள் அந்த தூதனை அனுப்பி அங்கே பலசாலிகளையும் சேனத்தல்களை எல்லாம் கொன்று போட்டு அந்த சேனையில ஒருவரும் இல்லாதபடிக்கு மாற்றினார். அப்போது வெக்க முகத்தோடு தன்னுடைய ஊருக்கு திரும்பி தான் வணங்குகிற கோவிலுக்குள்ள போகும்போது தன்னுடைய பிள்ளைகள் அந்த ராஜாவை கொலை செய்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்தில் அது கடைசியாக 21ஆம் வசனத்தில் அப்படியே சொல்லுகிறது, அவர்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லி. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு நேராய் வருகிற சேனை, நமக்கு நேராய் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும், நமக்கு நேராய் வருகிற சேனை எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் நாம் பயப்படாமல் கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கையாயிருந்து அவரை நோக்கி ஜெபித்து கதறுமையானால் ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி நமக்காய் செயல்படுவார் என்று இந்த பகுதியின் மூலமா, இந்த செய்தியின் மூலமா அறிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம், எவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கிறோம். நமக்கு விரோதமா எத்தனையோ சேனைகள் எழும்பி இருக்கிறோம். ஆனாலும் அவர்களை கண்டு பயப்படாமல், அவருடைய பேச்சுகளை கேட்டு பயப்படாமல், அந்த சனகரிப் சொன்ன வார்த்தைகள் அந்த ஜனங்களை கலங்கடிக்கிற மாதிரி சொன்னார்கள். ஆனாலும் அதை கண்டு பயப்படாமல் அந்த ராஜா தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்த போது அந்த ஜனங்களும் அந்த அசிரிய ராஜாவினுடைய வார்த்தையை கேட்டு நம்பாமல் தேவனை நம்பி இருந்ததுனால என்ன நடந்தது? தேவன் இறங்கி செயல்பட தூதனை அனுப்பி செயல்பட்டார். அதே போல
இந்த 2024ஆம் ஆண்டுல கர்த்தர் மேல் கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தேவஜனமே, உன் வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகள் மேலும் எந்த சேனை உனக்கு விரோதமாய் வந்தாலும் அதன் மேல் ஜெயம் தருகிற ஒரு தெய்வம் நமக்குண்டு என்று நம்பி இந்த புதிய வருஷத்துக்குள் நாம் பிரவேசிப்போம். இந்த புதிய வருஷம் நமக்கு நம்பிக்கையின் ஆண்டாக மாறட்டும். தேவன் மேல் மட்டும் நம்பி வாழுகிற ஒரு ஆண்டாய் மாறட்டும். அப்படியாய் நாம் தேவனை மட்டும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய சேனை வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், நாம் அமைதியோடு இருந்தால் போதும், நம்ம ஜெபித்தால் போதும், கர்த்தர் நமக்காய் தூதனை அனுப்பி நமக்காய் யுத்தம் பண்ணுவார், நமக்காய் வாதாடுவார். அவர் சொன்னார், அந்த சன்கரிப் என்ற ராஜா சொன்னார், என் கையிலிருந்து விடுவிக்க எந்த தேவன் இருக்கான்னு கேட்டார்கள். ஆனால் அந்த சொன்ன மனிதன் சொல்ல வேண்டிய அந்த மனிதனுக்கு தேவன் உறுதிப்படுத்தினார், நான் விடுவிக்கிற, என் ஜனங்களை விடுவிக்கிற தேவன் என்று. அந்த ராஜாவுக்கு புரிகிற மாதிரி நம்முடைய தேவன் செயல்பட்டது உண்மையானால் அது உண்மைதான். நமக்கும் செயல்பட அவர் வல்லவராயிருக்க நமக்கு தேவை பெரிய காரியம் ஒன்றும் தேவையில்லை. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார், சகல நன்மைகளும் உங்களுக்கு தருவார். நம்பிக்கையில் மட்டும், தேவன் மேல் நம்பிக்கையில் மட்டும் இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களுக்காய் பலியான ஆட்டுக்குட்டியானவரே, இந்த புதிய ஆண்டுல நாங்கள் உண்மையை நம்பி வாழத்தக்கதாக, கர்த்தரே எங்கள் நம்பிக்கையாய் மாறத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை அல்ல ஆண்டவரே, உலகத்தில் வருகிற சூழ்நிலை கண்டு நாங்கள் நம்பிக்கை இழந்து போகாதபடி நாளுக்கு நாள் நாங்கள் உண்மையில் நம்பிக்கையாயிருந்து ஜெயம் பெறத்தக்கதாக ஆண்டவர் 2024 நாங்கள் ஜெயம் பெறும் ஒரு வாழ்க்கையாய், ஒரு ஜெய வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, தேவ பிரசன்னத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த 2024 உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி ஆண்டவரே பெரிய ஜெயம் எடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயம் காணத்தக்கதாக, தோல்வி அல்ல ஜெயம் உண்டு என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை மாற்ற போறதுக்காக நன்றி. இந்த செய்தியின் மூலமாய் நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. இந்த செய்தியின் மூலமாய் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நம்பிக்கை உண்டாக்குனதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.